ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் நம்மளுக்கு பளிர்னு வந்துட்டு காமிஸ்டாப்பில் இந்த சீசன் 9ஓட எண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ அதை பற்றி பார்க்கலாம், விவாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ப்ரொமோவில் ஈஸியாக ஃபைனல் பண்ணிக்கலாம். நம்ம இந்த டாப் 5க்கு யார் யார் வர போகிறாங்க அப்படின்னு. கண்டிப்பாக டாப் 5ல் வந்துட்டு இதை வச்சு பார்க்கும்போது கம்முருதுன்னு விஜய் பார்வதி கையா அப்படி நம்ம தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள், சூப்பராக வந்து நேற்று வந்துட்டு ரோஸ் பண்ண வேண்டிய ஆட்கள் யாருன்னா கம்முருதனும் விஜய் பார்வதியும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு லைட்டாக தான் ரோஸ்ட்ன்ற விஷயங்கள் வெளியே வந்துச்சு. ஆனால் அதிகப்படியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா அமித்தை வந்து வச்சு செஞ்சாங்க. சரிங்களா? அமித்தோட கேப்டன்ஸை தரமட்டமாக கிழிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் அமித்தை வந்து அந்தளவுக்கு மோசமாக பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. வெளியில் இருக்கிற விஜேஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கிழிச்சாங்க. எனக்கு ரொம்ப அது செம அப்செட். ஏன் அவர் அந்தளவுக்கு பண்ணவே இல்லையா? அதாவது இவரோட மோசமாக எத்தனையோ கேப்டன்ஸ் உள்ளே இருக்கிற நேரத்தில் எல்லாத்துக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும் யாராக இருந்தாலும் அப்படி சொல்லி தான் பண்ணார். ஈவன் கமருதனுக்கும் விஜய் பார்வதிக்கும் அவர் பார்ஷியாலிட்டி பார்க்கவே கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தார். அது வந்துட்டு எல்லா கேப்டனும் பண்ணுறது தான். அவரை விட அநியாயத்துக்கு குரூப்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அந்த டைம்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் கேட்காம நேற்று வந்து அமித்தை வந்து பண்ணது வந்து சுத்தமாக அன்ஃபேர். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு சேவரில் யாரை பண்ணாங்கன்னா சபரியா பண்ணார். ஓகேங்களா? ஸோ சபரியோட கேம் இன்னுமே வெளியில், அதாவது ஒரு 3 வாரம் ஃபஸ்ட்டு வியானா கேம்லாம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு வந்தது. அதுக்கப்புறம் எப்போ வந்து அந்த குரூப்பிசம்குள்ளே சபரி மாட்டினாரோ அதுலேருந்து அவரோட கேம் வெளியே வரல. இப்போ லைட்டாக வர மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த இந்த வாரம் டாஸ்கில் டாஸ்க்லலாம் வந்து 2 இதில் வந்து வக்கீலாக வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புல. அதேமாதிரி போகும்போது அவருக்கு ஒரு சரியான ஒரு அடி வந்தது. இது அவருக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும். என்னென்னா ரம்யா போகும்போது மதிக்கவே இல்லை. அவர் எவ்வளோ வருத்தப்பட்டால் நம்ம பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் அந்த பொண்ணுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார், நிறைய சண்டைகள் போட்டிருக்கார். ஆனால் அந்த பொண்ணு சபரிக்காக போட்டிருக்காங்க கிடையவே கிடையாது. போகும்போது விக்கல்ஸ் கூட நிறைய இடங்கள் சொன்னாங்க. சாண்ட்ரா கூப்பிட்டு ரம்யாவை சொன்னாங்க. பட் சபரியை மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு கண்ணத்தை கிள்றாங்க. ஏன் அதெல்லாம் சும்மா சபரி. ஆனால் வந்துட்டு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு டைலாக் சொன்னார் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். உறவுக்கு ஒரு மரியாதை கொடுங்கன்னா அந்த உறவு உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மரியாதையாக இருக்கான்னு பார்த்து பண்ணுங்கன்னு நம்ம கானவனத்துக்கு சொல்லியிருப்பார். அதே விஷயங்கள் தான் ரொம்ப சபரிக்கும். ஆனால் முக்கியமாக சபரிக்கு இருந்த ஒரே தடைக்கலாக வந்துட்டு தங்கச்சி நான் காம்படிட்டர் சொல்லிட்டு இருந்தார்ல. ஸோ ரம்யாவை நோத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய கேம் மேபி, ஏன்னா மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ அந்த குரூப்பில் வந்துட்டு பெருசாக வந்து நாட்டம் காட்டுறதில்ல. விக்ரம் கனி தான் இப்போ அதிகப்படியாக அதுக்குள்ளே இருக்காங்க. ஸோ சபரி வந்து ஓரளவுக்கு தான் இருக்கார். இப்போ சபரிக்கும் என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு பேரியர் கார்டு இருக்குது, உங்கள் முன்னாடி ஒரு பேரியர் கார்டு இருக்குது, அதை உடங்கான் இருக்கார். ஸோ சரியான ஒரு ஹிண்ட்டு. அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டாப் 5ல் சபரி இருப்பார் அப்படின்றது நல்லா பச்சையாக தெரியுது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கானம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹிண்ட்டு. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதேமாதிரி நேற்று வந்துட்டு உடனே திருந்துற ஆளும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் தான் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஃபுல்லாக அவருக்கு ரோஸ்ட்டுக்கு விழுந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கமருதீன் விஜய் பார்வதின்றதை பளிச்சுன்னு அவருக்கு படம் போட்டு காமிச்சிட்டார். இனி அவர் வந்துட்டு அதாவது அந்த பக்கம் திரும்பி போவார்னு நினைக்கிறீங்க, போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் கமருதீன் கிட்ட வச்சுப்பார். ஆனால் விஜய் பார்வதிக்கு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி வினோத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனால் நேற்று வந்துட்டு ஏன் கானவனத்தை அவ்வளோ டார்கெட் பண்ணான்னு சத்தியமாக எனக்கும் புரியல. ஒருவேளை இவரோட கேமை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட விஷயங்கள் எல்லாமே கானவனத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து கமருதீன் தான். விஜய் பார்வதி வந்து மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் லைட்டாக தான் இருக்குது. ரொம்ப அவர் அதிகப்படியாக நம்புறது, அதிகப்படியாக சப்போர்ட் பண்ணுறது கமருதீனுக்காக மட்டும்தான். கமருதீன் இருக்கிற காரணத்தினால தான் விஜய் பார்வதிக்கு லைட்டாக சப்போர்ட் பண்ணுறாரு. இல்லைனா விஜய் பார்வதி மதிக்கூட மாட்டார். அப்படின்னும் போது வினோத்தோட கேம் இன்னும் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, மறைமுகம் அவர் சொல்கிற விஷயங்கள் இன்னும் நல்லா உன்னோட கேம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே ஒரு கம்ஃபர்டபுள் சொல்லதான் இருக்காங்க. ஏன் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அன்பு கேங் வந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பற்றி அவர் கேட்குறதே கிடையாது விஜய் சேதுபதி. இதே விஷயங்களை வந்துட்டு சுபிக்ஷாக்கோ, புரியுதுங்களா, அந்த டீமில் இருக்க வினோத்துக்கு, விக்ரமுக்கோ இல்லை கனிக்கோ ஏதாவது இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? எஃப்ஜோக்கோ யாருக்குமே சொன்னது கிடையாது. அவங்களாம் ஹாயாக வந்து ஃப்ரம் டே ஒன் வந்து அதே இது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அதன் வச்சு பார்க்கும்போது இவங்க கூட நீங்கள் பழகினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாப் 5ல் வர முடியாதுன்ற மாதிரி சூசக்கமாக. ஸோ அதன்படி பார்க்கும்போது கண்டிப்பாக கானம் வந்து அசால்ட்டாக வந்துடுவார் டாப் 5ல். சரிங்களா? அதுக்கப்புறம் சாண்ட்ரா, புரியுதுங்களா, சாண்ட்ராக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாரு. சாண்ட்ரா வந்துட்டு எது நியாயம் இருக்கோ அது பக்கம் நில்லுங்க. இது வரைக்கும் அவங்க நின்னது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், விஜய் பார்வதி பக்கம் தான் இருந்தாங்க, கமருதீன் கிட்ட தான் பேசுவாங்க. இனி தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க, போனால் உங்களுக்கு கண்டிப்பாக அலர்ட் இருக்குது, ரெட் அலர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சூசகமாக சொல்லிட்டாரு. ஸோ அப்படின்னும் போது, ஏன்னா முன்னாடியும் இதே மாதிரி ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருந்தார். திவ்யா அவங்களை யூஸ் பண்ணுறாங்க
கேமை வந்து பார்த்துக்குங்கன்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவும் கன்ஃபார்ம் வருவாங்க. ஏன்னா நேற்று சாண்ட்ரா எவிக்டர்னு ஒரு அப்டேட் வந்துச்சு, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டப்புன்னு மாற்றி வியானா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதனால் கண்டிப்பாக வந்து சாண்ட்ரா வந்து டாப் 5ல வருவாங்க. எனக்கு நான் முதலே சொன்னது தான், வரதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. 3 பேர் ஆச்சா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாரோட பிரச்சனைக்கு அதிகப்படியாக குரல் கொடுக்கப்பட்டது அப்படின்னா விக்ரமுக்கு. ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் விக்ரமுக்கு நான் நம்ம விஜய் சேதுபதி போன வாரம் அந்த பக்கெட் விஷயத்துக்கு அவ்வளோ பெருசாக பேசியிருப்பார். இந்த வாரம் வந்து ப்ரொமோலேயே வந்த ஒரு ஃபஸ்ட்டு வார்த்தை குற்ற உணர்ச்சி இல்லைன்னு. அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இல்லைன்னு சொன்ன ஃபஸ்ட்டு அந்த வார்த்தையை சொன்னதே நம்ம விக்ரம் தான். புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு விக்ரம் இருப்பார். அதே மாதிரி திவ்யா வந்து ட்ரிகர் பண்ணாங்க, அது ஓகே. நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, திவ்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு நடந்த விஷயங்கள் ஒன்று வந்துச்சு. ஆனால் நேற்று காட்டப்படவே இல்லை. அப்படின்னும் போது கண்டிப்பாக திவ்யாவுக்கும் அங்கே வந்து ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஸோ திவ்யாவும் வரப்போகிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 5 பேர் தவிர்த்து விஜய் பார்வதி கமரு இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பயங்கரமான மேஜிக் பண்ணால் தான் அவங்க அந்த டாப்பிற்கு வரும் முடியும். இல்லைனா கன்ஃபார்ம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜய் பார்வதிக்கு முன்னாடியே கமருதீன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா விஜய் பார்வதியை விட கமருதீனுக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. அப்படின்ற போது இவங்க 2 பேருக்கும் இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக ஒரு பெரிய டேஞ்சர் ஜோன் இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இதை வச்சு கிளியராக தெரியுது நம்மளுக்கு டாப் 5ல வந்து வினோத், சபரி, சாண்ட்ரா, விக்ரம், திவ்யா அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டாப் 5 ஒன்று வச்சுருப்பீங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தாங்க வருது. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது, நம்மளும் கேட்கும்போது படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. சரி, ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா, அந்த மாதிரிலாம் இருக்கான்னு. ஏன்னா நேற்று பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி உண்மையிலேயே ரோஸ்ட் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் தான் ஆரம்பித்தது. ஆனால் அதிகப்படியாக அடி வாங்கினது என்னமோ அமித்தும் கானாவுனத்தும் தான். அதுவும் மக்கள் அங்கே வச்சு அடித்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பயத்தை காட்டுறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த பயத்தை காமிச்சு இனி அந்த பக்கம் எட்டி பார்க்காத, இந்த பக்கமே போயிடாதீங்க. அமித்துக்கும் அது. ஏன்னா இப்போ விஜய் பார்வதி, கமருதீன் 2 பேரும் வீட்டில் வந்துட்டு அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரெண்டாக சர்க்கிளில் யார் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அமித், விஜய் பார்வதிக்கு, சாண்ட்ரா கொஞ்சம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கானாவுனத் மெயின். மீது யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஸோ முக்கியமான அமித், வினோத்தை நேற்றே வந்து அலர்ட் கொடுத்துட்டார், எச்சரிக்கை செம்மையாக கொடுத்துட்டார். எச்சரிக்கை கொடுத்ததை விட அடி தும்சம் பண்ணிட்டார். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் வாயாலே வர வச்சிட்டார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் அமித் மேலே அவருக்கு அவ்வளவு கோபம் நேற்று வந்து கலாச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போகுது அப்படின்னா, நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. முக்கியமாக சூப்பராக போட்டிருந்தாங்க. மைக் இஷ்யூன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. பிக் பாஸுமே வந்துட்டு அதுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். கடைசியாக வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸில் பிக் பாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு சார்பாக யாரும் வாதாட வரல அப்படின்னா நீங்களே வாதாடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது விஜய் போகிறது குதிச்சிருப்பாங்க. ஆனால் நான் வாதாடுறேன்னு சொல்லிட்டு அமித் சொல்லியிருப்பார். நல்லா ஞாபகம் இருக்குங்களா? ரொம்பவே நல்லா வாதாடினார். புரியுதுங்களா? நல்லா வாதாடினார். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் எப்படி ஆஜராவீங்கன்றதை இங்கே ஒரு மேட்ரு. அதனால் வச்சு செஞ்சுட்டாங்க. பாவம் அவர் மாட்டிட்டார். ஆனால் அவர் அவ்வளோ அடி வாங்கிட்டு அவருக்கு கண்டிப்பாக உள்ளே வலிச்சிருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப உண்மையாக இருந்தார், அந்த கேப்டன் பதவிக்கு உண்மையாக இருந்தார். அதை விட என்னை திட்டினா என் வீட்டில் இருக்கிற என் மகளுக்கு வந்துட்டு வலிக்குன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார் பார்த்தீங்க. கடைசியாக வீடியோ பேசுகிற பார்த்தீங்களா? சான்ஸ் இல்லை. உண்மையான அப்பான்றதை ப்ரூவ் பண்ணார் பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் சொல்லி ஆகணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போயே தெரிஞ்சிருச்சு டாப் 5ல வந்துட்டு கன்ஃபார்ம் இவங்க தான் வரப்போகிறாங்கிற மாதிரி தெரியுது. விஜய் பார்வதி, கமருதீனுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கு என்ன தோணுதுன்ற சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.